வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது C4 Sinta அப்படின்ற ஒரு மலேசியன் தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை கார்த்திக் ஷாமலன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ப்ராப்பரான ரொமான்ஸ் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். விபத்தில் பழைய நினைவுகளை இழந்த காதலனும் காதலியும் திருப்பி ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரியான தீமில் நகரக்கூடிய கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஒரு பீச் சைடில் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தன்னோட அப்பா மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்ரெசிவான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஜோசியத்தில் ரொம்ப அபார நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரி, இவங்களும் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவங்க ரெண்டு பேரும் இந்நேரம் பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சண்டையும் நடக்குது. அந்த சண்டையின் விளைவு ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அதில் ரெண்டு பேரும் பழைய நினைவுகளை இழந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் திருப்பி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை தான். பட் இருந்தாலும் இதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக, அதுவும் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த படத்தை நிறைய சப்ளாட்ஸை வச்சு நகர்த்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சப்ளாட்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமான காதல் கதைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக ரூப் அப்படின்றவங்களோட அந்த லவ் ஸ்டோரி, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு என்ன மாதிரியான சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட லவ்வர் படத்தோட ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங், அதுலேயும் சுக்கரன்ற ஒரு கேரக்டர் இந்த கதையை நகர்த்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே நல்ல ஒர்க் அவுட் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு ஃபீல் குட்டான கிளைமேக்ஸ் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 மணி நேரம் போகுது. ஸோ இன்னொரு 15-20 மினிட்ஸ் சாலிடாக ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் லெங்க்தியான ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அதே மாதிரி ஹியூமர் அப்படின்றதுமே ஒரு சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் சில இடங்களில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு நீட்டான ஒரு ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு ரொமான்ஸ் ட்ராமா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.